வணக்கம், நான் செந்தில்குமார். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4 நாள் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ மதுரை அரசரடியில் இருக்கக்கூடிய ரயில்வே புண்ணுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட், வகுத்துல உள்ள குடல் புண்ணு, வைரக்கியம், புழு குளிச்சு அது நல்லா இருக்கும். புறவாட்டுக்கிழங்கனுடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு வலி, மூட்டு வலி, எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு, பக்கவாதத்துகளுக்கு நல்லது. இயற்கையான ஒரு மூலிகை கொல்லிமலையிலிருந்து கிடைக்கிற கிழங்கை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் மக்களுக்கு எந்த அஜின மூட்டும் இல்லாமல் நல்ல குறுக்கு வலிக்காகவும் நல்லா பயன்படுத்தி உங்களுக்கு எலும்பு தேய்மானத்துக்கு நல்லது. தொடர்ந்து ஒரு பாசிப்பயிறு இரும்பு சத்து, புரோட்டீன். சரி. வேர்க்கடலை கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றது, கொழுப்பு சத்தை, கெட்ட கொழுப்பு குறைக்கும். வெந்தயம் இருமல் சளி, வகுத்து குடல் புண்ணுக்கு, அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு நீக்கும். அதான் பாசிப்பயிறு. பாசிப்பயிறு தான், பாசிப்பயிறு, வேர்க்கடலை, வெந்தயம், இது மூணுமே உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு நோய் குணமாகுது. வேர்க்கடலை கொழுப்பு, கெட்ட கொழுப்பு சத்தை குறைக்கும். வெந்தயம் வாழைப்பூவோட வாழைப்பூவோட பணியாரம்.
நான் டாக்டர் விக்டர் பேசுகிறேன். இப்போ இருக்கிற இடம் என்னன்னா, நம்ம மதுரையில் வந்து அரசரடி மேற்கோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மாப்பாளையங்கிற ஏரியாவில் நமது ரயில்வே கிரவுண்டு வாசலில் வந்து பல வகையான சூப்புகள் வச்சுருக்காரு. எப்படி அவர்கிட்ட ஒரு சின்ன இது சார். உங்கள் பேர் சார்? ரத்தினம் சார். ரத்தினம். எத்தனை வருஷமா நீங்கள் இந்த தொழில்? நான் வந்து 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கீரையில் வந்து பல வகைகள் இருக்குங்கன்னாங்க. நீங்கள் எப்படி ஒரே கீரை போடுறீங்களா? ஒரே டெய்லி ஒவ்வொரு கீரை. உரக்கட்டாங்கீரை, முருங்கைக்கீரை, மேலதக்காளி கீரை, வெந்தயக்கீரை, பாலாக்கீரை, என்னென்ன கீரை வகைகள் நிறையா சொல்லியிருக்கீங்க. முருங்கைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அனைத்து வகையான சூப்புகளும் ஒரு 32 வகையான சூப்புகள் ரெடி பண்ணி 32 வகையான சூப்புகள். சூப்பர் சார். 32 வகையான சூப்புகள் டெய்லி மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பிரபலியம் வந்து ஒரு வருஷமா 1 வருஷமா நடந்துட்டு. என்ன சூப்பு? முடவாட்டி கிழங்கு, கொல்லிமலையிலிருந்து. கொல்லிமலை இது போக வேற என்ன வச்சிருக்கீங்க? காளான் சூப்பு, பூண்டு, இப்போ வந்து பாசி பயிறு, காணப்பயிறு எல்லாமே வந்து மூலிகை வந்து முளைக்கட்டின பயிறு, அவிச்ச பயிறு, கொலக்கட்டை, பணியாரம், வாழைப்பூ, வடை, ஊறுகாய் ஐட்டம். ஊறுகாய் ஐட்டத்தில் என்னென்ன வச்சிருக்கீங்க? ஊறுகாயில் எல்லா ஐட்டமும் இருக்குது. 32 வகையான ஊறுகாய் இருக்குது. பிரண்டை ஊறுகாய். ஊறுகாய் வந்து நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்லை எப்படி? நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் சார். நம்ம நண்பர் தான் வச்சிருக்காரு. நம்ம நண்பர் வச்சிருக்காரு. கீரை மட்டும் நீங்கள் எல்லா ஐட்டம் வச்சிருக்கீங்க? ஆமாம், கீரை மட்டும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. ஓகே. இதை சாப்பிட்றவங்க வந்து மக்கள் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். உண்மையிலே அவர் வந்து கொடுக்குறது வந்து விலையும் கம்மியாக கொடுக்குறாரு. ஆக்சுவலாக வந்து சூப் வந்து ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான கீரை, தினமும் ஒவ்வொரு கீரை. அது போக இப்போ புதுசாக வந்து ஒரு கிழங்கு வந்திருக்குங்கிறாரு. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு அவர் சொல்லுவார். கொல்லிமலையிலேருந்து வந்துருக்கு. இந்த கிழங்கனுடைய பயன்கள் என்னென்னா, குறுக்கு வலி, மூட்டு வலி, நரம்பு தளர்ச்சிகளுக்கு, பக்கவாதத்துகளுக்கு 500 வகையான நோய்கள் குணமாகும். ஆனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, குறுக்கு வலி, மூட்டு வலிக்கு சூப்பினுடைய விலை எவ்வளவு? சூப்பினோட ரேட் வந்து 30 ரூபா, பார்சல் வந்து 60 ரூபா. மற்ற சூப்லாம் 15, 30. சூப் மட்டும் 30 ரூபா. உண்மையில அவர் சொன்னது வந்து எல்லாமே அந்த ரயில்வே கிரவுண்ட் வெளியே வாக்கிங் போயிட்டு வர்றாங்க. உண்மையில அவங்களுக்கு வந்து எல்லாரும் பயனுடையதாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த கிழங்குடைய பலன் வந்து குறுக்கு வலி இதெல்லாம் வந்து இது பண்ணா உண்மையிலே வந்து அந்த சூப்பு வந்து அது மட்டும்தான் விலை கூடையா. ஆனால் வந்து அதோடைய பயன் வந்து நல்லா இருக்கும் போல. மக்கள் வந்து பொதுமக்கள், குழந்தைகள் முதல் ஆர்வமாக குடிச்சு ரசிக்கிறாங்க. இதனுடைய சேனல் வந்து பிளாக் சேனல், செந்தில்குமார். ஓகே, நன்றி. அதாவது சார், இதில் வந்து கீரை இல்லாத அன்னம் வந்து கூரை இல்லாத வீடு. இன்னைக்கு வந்து பழமொழி எடுக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து கூரை வீடு வந்து இல்லை, பூரா பில்டிங் தான். ஆனால் இயற்கை மட்டும் மாறாது. பழைய ரிமைண்டிங்கில் வந்து உங்களுக்கு இயற்கை நல்லா சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல குணமாகுது. இயற்கையாக வந்து எதுவும் ஒரு கடப்படம் இல்லாமல் இயற்கையாக பண்ணிக்கலாம். உண்மையிலே அவர் சொன்ன பழமொழி வந்து உண்மையிலே மக்கள் மத்தியில் வந்து நிற்கும். ஏன்னா வந்து கூரை இல்லாத வீடுனாரு. இப்போ கூரை இல்லாத வீடு வந்து கூரை இல்லாத அன்னம் வீடு. ஆமாம், இப்போ வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் சின்ன வீடுல இருந்து பெரிய வீடு வரைக்கும் தினமும் ஒரு கீரை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தினமும் ஒரு கீரை சாப்பிட்றது நல்லது உடலுக்கு. கீரை இல்லாத உணவுகள் எதுவும் கிடையாது. இன்னைக்கு வேற வேணா வெரைட்டி வேணா மாறலாம். அன்னைக்கு வந்து நடக்கிறது வந்து கீரை இல்லாத. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நான் இப்போ ரொம்ப வருஷமா நாங்கள் இங்கே ரயில்வே கிரவுண்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். நான் சந்தோஷ்குமார், மதுரை பைபாஸில் இருக்கேன். அதனால் நம்ம ரயில்வே கிரவுண்டுக்கு அடிக்கடி நாங்கள் வருவோம். என் பையன் இங்கே ரயில்வே கிரவுண்டில் கோச்சிங்கில் இருக்கான். ஸோ அது சூப் சாப்பிடணும்னு அதிகமாக விருப்பப்பட்டு இந்த கடைக்கு வருவோம். ரொம்ப வருஷமா இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி. எல்லாரும் இங்கே வந்து சாப்பிடுங்க. எல்லாரும் இங்க வந்து சாப்பிடுங்க. என் பேர் சாயசன். நான் டெய்லி இந்த கடையில சூப்பு கொடுப்பேன். சூப்பு நல்லா இருக்கும். நான் வாக்கிங் வருவேன். நாங்க இந்த கடைக்கு 2 வருஷமா வரோம். இந்த கடை சூப்பரா இருக்கும். நாங்க டெய்லி இங்க வந்து சாப்பிடுவோம். நீங்களும் வாங்க, இது நல்லா இருக்கும். என் பேர் சிவகுமார். இந்த மாதிரி காலாசை செஞ்சவன். அரசியல் கிரவுண்டுக்கு பசங்களை கூட்டு வருவேன். டெய்லி 2 பேர் வாக்கிங் போகிறாங்க. இங்கே கோச்சிங்கில் இருக்காங்க. நாங்கள் கோச்சிங் முடிச்சுட்டு இங்கே டெய்லி அண்ணன் கீரை சாப்பிடுவோம். அவர்கிட்ட எல்லா கீரை இருக்குது. மடவாடு கிழங்கு, ஒரு நாள் புல்லு சூப்பு குடிப்போம், ஒரு நாள் காளான் சூப் குடிப்போம், ஒரு நாள் முருங்கை சூப் குடிப்போம். அது போக அண்ணன்ட்ட எல்லா கீரைகள் இருக்கு, எல்லா வகையான பயிர்கள் இருக்கு. அவர்கிட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடியதாக எல்லாமே சத்தாகவும் சுவையாகவும் இருக்கு. வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும், மனசுக்கு தெம்பா இருக்கு.
என்னோட பேர் சிவாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் சூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம கிரவுண்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கு ஜாக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம அண்ணன் கடையில் தான் வந்து சூப் எல்லாமே சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான கீரை ஜூஸு, கீரை சூப்பு, காளான் சூப்பு இதெல்லாம் வச்சுருக்காப்புல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உடல்நலத்துக்கு நல்லது தான். நம்ம எதையோ சாப்பிட்றதுக்கு இந்த கீரை சூப்பு இந்த மாதிரி மூலிகையான சூப்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தான் நல்லது. அப்படின்றப்ப அண்ணனோட கடை வந்து நம்ம எங்கே இருக்குன்னா ஆரப்பாளையத்துலேருந்து பெரியார் போகிற ரூட்டு யூசி கிரவுண்டு கிட்ட இருக்குது. பார்த்துக்கோங்க, எல்லோரும் வந்து சாப்பிடுங்க. நல்லா அருமையாக போட்டு கொடுக்குறாங்க.